என்னடா? எனக்கு இது கல்யாணம் வேண்டாம். என்ன திடீர்னு? இது திடீர்னு எடுத்த முடிவில்ல சுகுணா. ராத்திரி பூரா நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான். இவ வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஏதோ கனவு போல தோணுது. இவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது கூட சந்தியாவுக்காகத்தான். இப்ப சந்தியாவும் இல்லாம ஆனந்துக்கு இவளை பத்தி தெரியாம நடந்த சில சம்பவங்கள்லாம் இவளை ரொம்ப பாதிச்சிருச்சு. இப்ப ஆனந்து இவளுக்கு ரொம்ப அந்நியனா தெரியறான். அது மட்டும் இல்ல, தான் விரும்பின பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சந்துரு எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கையும் இவளை ரொம்ப பாதிச்சிருச்சு. சந்துருடைய உணர்வுகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நல்லா அமைச்சுக்க இவன் மனசு ஒத்துக்கல. இத நீங்க காலையிலே சொல்லிருக்கலாமே. சொல்லவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப சொல்லும்படியா ஆயிடுச்சு. இது இவளோட வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? பாட்டி, நீங்களும் அவ கூட சேர்ந்து புரியாம பேசாதீங்க. ஆனந்த் எல்லா விஷயத்து நல்லவன் தெரியுமா? வா, எப்படியா பிரியாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துருமா. ஆனந்த் ஏதாச்சும் நினைச்சுக்க போறான். ஆனந்த் எங்கப்பா? டியர் சந்துரு, நான் இங்க வந்ததோட நோக்கமே உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கதான். இது எப்படி யார் மூலமா ஆரம்பிக்கிறதுன்னு புரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சதையே பிரியாவும் நினைச்சதுனால இது எழுதி எனக்கு ரொம்ப சுலபமா போச்சு. என் அக்காவை பிரியா சந்திக்காம இருந்திருந்தேன்னா உன்ன மாதிரி ஒரு நல்ல பர்சனல் லவ்வ பிரியா கண்டிப்பா ஏத்துக்கிட்டு இருப்பா. ஆனா எது தடுத்தது? என் அக்காவுக்கு கொடுத்த வாக்கு. இன்னொரு வகையில சொல்ல போனா இது ஒரு வித நன்றி உணர்வு, அவ்வளவுதான். பிரியா நினைச்சது மாதிரியே நான் ஒரு கனவாகவே போறேன். நீ ஒரு நிஜம். அந்த நிஜத்தை பிரியா ஏத்துக்கிட்ட சந்தோஷத்துல நான் கிளம்புறேன். உங்க கல்யாணம் என் அக்காவோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். ஹாய். ஹாய். உங்க பேர் என்ன? சந்தியா. உங்க அப்பா பேர் என்ன? சந்துருவா? மாமா ஒரு gift தரேன். இங்க பாரு. என் சந்தியா குட்டி இல்ல. என்ன யாருன்னு பாக்குறியா? பிடிச்சிருக்கா? சந்தியா, என்ன? சந்தியா, சந்தியா, எங்க அவ போயிட்டா? நீங்க? நான் சந்துரோட ஃப்ரெண்டு. என்னங்க? என்னங்க? நீங்க உள்ள வாங்க. அவர் வந்துருவாரு. வாங்க. அப்பா, அங்கிள். என்ன சந்துரு, ஆச்சரியமா இருக்கா? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. முதல் பத்திரிகை உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்திருக்கேன். பிரியா, இது யாரும் தெரியுதுல்ல? சும்மா இரு சந்துரு, நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். நான் கோத்தகிரி போனேன். அம்மா அப்பா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் காஃபி கொண்டு வந்துறேன். என்ன நின்னுட்டு இருக்க? வா உட்காரு. என்ன இது நெக்லஸ்லாம்? சின்ன ஒரு gift தான். அதுக்கு நீ இவ்வளோ காஸ்ட்லியாவா? என்ன சந்தியா? அப்புறம் என்ன சாப்பிட்ற? காஃபி ஆர் சம்திங் எல்ஸ்? நோ 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 நோ. ட்ரிங்க்ஸ் எல்லாம் டோட்டலி ஸ்டாப் இப்போ.
ஏன் கல்யாணம் போதுன்னு எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? அப்படி கூட வச்சுக்கலாம். காஃபி. அங்க தூங்குறா பாரு. சந்தியா, ஆஹா, அங்கிள் உன்னை தூங்க வச்சிட்டாரா? அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிஸ்னஸ் ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. சந்துரு, நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன். கல்யாணத்துக்கு 8 நாள் முன்னாடி கிளம்பி வரீங்க. கண்டிப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 8 நாள் தங்குறீங்க. அம்மா அப்பாவும் வரேன் சொல்லிருக்காங்க. சோ நீங்க எல்லாரும் சேர்ந்து வரீங்க. ம்? ஆ. சந்தியா, பாக்கெட்ட போமா. போட செல்லம். சந்தியா அழாத அழாத. வா 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 வா. பாய் சந்தியா. டாடா சொல்லு. டாடா. டாடா அங்கிளுக்கு டாடா சொல்லு. பாய். டாடா டாடா பாய். சொல்லுமா. டாடா. டாடா அங்க 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 பாத்து சொல்லு. டாடா சொல்லு. டாடா சொல்லு. டாடா. டாடா. இவர் பேரும் ஆனந்தா? இவர்தான் அந்த ஆனந்த், சந்தியாவோட தம்பி.